வணக்கம் சகோ, இன்னைக்கான சில சினிமா தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நிலை குறைவால சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிருவாரு அப்படின்னு அப்போலோ ஹாஸ்பிட்டல் நிறுவனமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுமே 4-5 நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கூலி படத்துல ஜாயின் பண்ணிப்பாரு அப்படின்னு இப்ப தகவல் வந்திருக்கு. டைரக்டர் டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க படம் தான் வேட்டையன். வேட்டையன் படத்தோட அபிஷியல் ட்ரைலரை நேற்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க மூவி டீம். ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க இன்னும் ட்ரைலர் பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ வேட்டையன் படத்தோட ட்ரைலர் தான் யூடியூப்ல ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல இருக்கு. அதை மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வேட்டையன் படம் அக்டோபர் 10 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 7 டேஸ் இருக்கு அப்படின்னு மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. கூலி படத்துல முக்கியமான ரோல்ல ஆக்டர் சத்யராஜும் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு பர்த்டே. சத்யராஜ் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலா கூலி மூவி டீம் கிட்ட இருந்து மூவி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஆக்டர் சத்யராஜும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் கூலி ஷெட்ல இருக்கிற ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் வினோத் டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க படம் தான் தளபதி 69. இந்த படத்துல இருந்து டெய்லியும் எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டைரக்டர் கௌதம் மேனன் லியோ படத்தை தொடர்ந்து தளபதி 69 படத்திலும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்க போறதா மூவி டீம் இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஆக்டர் பிரியாமணியும் தளபதி 69 படத்துல நடிக்கிறதா மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்டர் நரேனும் தளபதி 69 படத்துல நடிக்கிறதா மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் தளபதி 69 படத்துல ஆக்டர் பாபி டோலோன், ஆக்டர் பூஜா எத்தே, மம்தா பிஜு, ஆக்டர் நரேன், பிரியாமணி, டைரக்டர் கௌதம் மேனன் இவங்க 6 பேரும் நடிக்கிறதா மூவி டீம் இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து தளபதி 69 படத்துல இன்னும் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை கூடி சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் இந்தியன் 2. இந்த படம் இந்த வருஷம் 2024ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட ரொம்பவே மோசமான ரிவ்யூ வாங்கி ஒரு ஃபெயிலியர் படமா மாறிடுச்சு. 100% மக்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிச்சிச்சு. மீதி யாருக்குமே இந்த படம் பிடிக்கல. இது வரைக்கும் டைரக்டர் சங்கருடைய படங்கள்ல எந்த ஒரு படத்துக்கும் இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததில்ல. இதுதான் டைரக்டர் சங்கருடைய ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் படம் அப்படின்னு இப்போ சொல்றாங்க. இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிறப்ப பார்ட் 3க்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருந்தாங்க. பார்ட் 2வே இப்படி இருக்கு, பார்ட் 3 எப்படி இருக்க போதோ அப்படின்னு இன்னமும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் டைரக்டர் சங்கர் இந்தியன் 3 படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ வந்திருக்க தகவல் படி இந்தியன் 2 உடைய ஃபெயிலியருக்கு அப்புறமா இந்தியன் பார்ட் 3 படத்தை டைரக்டா OTTல ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அதுவும் நெக்ஸ்ட் இயர் 2025ல ஜனவரியில ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இது தகவலா வந்துட்டு இருக்கு. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். உங்களுக்கு என்ன தோணுது? இந்தியன் 3 படம் OTTல ரிலீஸ் பண்ணலாமா இல்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டர் சசிகாந்த் டைரக்ஷன்ல ஆக்டர் நயன்தாரா, மாதவன், ஆக்டர் சித்தார்த் இவங்க 3 பேரும் நடிச்சிருக்க படம் தான் டெஸ்ட். இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் இந்த படத்துடைய அபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் டேட்டையும் எதிர்பார்க்கலாம். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சாய் தனிஷ்கா லீடா ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு 5ஆம் வேதம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸ் உடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த 5ஆம் வேதம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் கூடி சீக்கிரம் G5 OTTல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு G5 OTTயை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.